வணக்கம் மக்களே. பிக் பாஸ் லைவ்ல மாயா மற்றும் பூர்ணிமாக்கிடையே ஒரு கான்வர்சேஷன் நடக்குது. அதில் பல விஷயங்கள் பேசுகிறாங்க. குறிப்பாக வந்து பூர்ணிமா வந்து நான் ஒரு ஸ்ட்ராங் பிளேயர் ஆக போகிறேங்க, இதுக்கப்புறம் அதுக்கான முயற்சியை தான் எடுக்க போகிறேன். இன்றைக்கி வந்து எல்லாரும் நிக்சன்லாம் வந்து சொல்கிறான், ஸோ உங்களுக்காக விளையாடுறேன்னும் போது எல்லாரும் வந்து எனக்கு இதை வந்து காப்பாற்றி விடுறதுக்காக விளையாடுறேன்றதே எனக்கு ஒரு மாதிரி கில்ட்டியாக இருக்குது. நமக்காக நம்மள தான் விளையாடி இருக்கணும், நம்ம ஒரு ஸ்ட்ராங் பிளேயர் ஆகணுங்க, அதுக்கான வேலையை பார்க்கணுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கான முயற்சியில் நான் எடுத்து வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி பூர்ணிமா பேசியிருக்காங்க. இதே டைமில் மாயா வந்து சொல்கிறாங்க, நம்ம எல்லாம் டேஞ்சர் ஜோனில் தான் இருக்கோம், யார் என்ன பண்ண போகிறாங்க யார் போக போகிறாங்கன்றது தெரியலன்னும் போது உடனே பூர்ணிமா சொல்கிறாங்க, ஸோ எல்லாம் என்ன போயிட்டா நீங்கள் ரொம்ப சந்தோஷம் இருப்பீங்க, நீ ஜாலியாக கேம் விளையாட்டுவாங்க, சந்தோஷமாக இருங்க அப்படின்ற மாதிரி பூர்ணிமா சொல்ல, இன்னொரு பக்கம் மாயா சொல்கிறாங்க, இல்லைங்க நானே உங்களை தான் இருக்க சொல்கிறேன், நீங்கள் இருங்க, நான் போயிடுறேன், நீங்கள் இருந்து ஜாலியாக கேம் விளையாட்டுவாங்க, நீங்கள் சந்தோஷமாக விளையாடுங்களா, இல்லைங்க நீங்கள் போனால் நான் ஃபீல் பண்ணுவேங்க, கொஞ்சம் ஃபீல் பண்ணுவேன், ஆனால் நான் கேமை நல்லா விளையாடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் இது ரெண்டுமே கரெக்ட் பண்ணிக்கணுங்க. மாயாவா பூர்ணிமா ரெண்டுத்தையும் எடுத்து பார்த்தீங்கன்னா இதில் பூர்ணிமா இல்லாமல் மாயாவால் இருக்கவே முடியாது. ஏன்னா ஐஷு போனப்பயே ஒரு பக்கம் டேஞ்சர் ஆகிடுச்சு. இப்போ பூர்ணிமாவை வெளியே போயிட்டாங்கன்னா மாயாவோட கேம் பிளே ஃபுல் டவுன் ஆயிரும். அதே ஸோ பூர்ணிமாவுக்கு வந்து மாயா போனாலும் பிரச்சனை இல்லை, கொஞ்ச நாள் ஃபீல் பண்ணுவாங்க, மற்ற எல்லாருக்கிட்டையும் ஓரளவு கனெக்டிவிட்டி ஃபேக்டர் நல்லாவே இருக்குது. விஷ்ணுலாம் இருக்கும்போது பூர்ணிமா அதுலேருந்து தப்பிச்சு வந்துருவாங்க. இது ஒரு பக்கம் இருக்கு. ஸோ எனக்கு இந்த இவ்வளோ ஏட்டட் வந்து எனக்கு செட் ஆகாதுங்க, இதெல்லாம் எனக்கு தகுதியான ஆள் இல்லைன்ற மாதிரி திரும்ப முதல்ல இருந்தா அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. குறிப்பாக என்ன சொல்ல வராங்கன்னா, இப்போ இந்த எலிமினேஷன் இருக்கா, இந்த எலிமினேஷன் கேட்டகரி எடுத்துக்கினா நான் விசித்ரா போய் நின்னா விசித்ரா சேவ் ஆயிடுவாங்க, நான் எலிமினேட் ஆயிடுவேன். அதே அர்ச்சனா வந்தாலும் அர்ச்சனா சேவ் ஆயிடுவா, நான் எலிமினேட் ஆயிடுவேன். இத்தனைக்கும் அர்ச்சனா பண்ணுறதெல்லாம் கூட தப்பாக இருக்குது, அர்ச்சனாக்கு இப்படி வருது அப்படின்றாங்க. இதுலேயும் குறிப்பாக வந்து நம்மலாம் வந்து அவங்களாம் ஹீரோ, நம்மலாம் மான்ஸ்டர்ஸ், நம்மலாம் அவங்கள கேலி பண்ணியிருக்கோம், கிண்டல் பண்ணியிருக்கோம், ப்ரோவோக் பண்ணியிருக்கோம், இதெல்லாம் பண்ணியிருக்கோம். ஆனால் அவங்க அதெல்லாம் மீறி ஒரு போராளி மாதிரி மீண்டு வந்ததால் அவங்க ஹீரோவாக தெரியுறாங்க, நம்ம இந்த மாதிரி டம்மி பீஸாக தெரியும், நம்மளை வந்து மான்ஸ்டர் அப்படின்ற மாதிரி தெரியுது அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. குறிப்பாக நான் எதுவுமே பண்ணலையேங்க, கேலி கிண்டல் கூட அந்தளவுக்கு நான் பெருசாக பண்ணல, எனக்கு ஏன் இப்படி நடக்குது ஏது நடக்குது அப்படின்ற மாதிரி புலம்புறாங்க. பொய் சொல்லலாம், ஆனால் இப்படி சொல்லக்கூடாது. கேலி கிண்டல்லாம் பூர்ணிமா பண்ணலையா மக்களே, நீங்கள் பண்ணலன்னு நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள். நேற்று நைட்லேருந்து இதே சொல்கிறாங்க, நேற்று நைட்லேருந்து மாயா பண்ணாங்க நான் பண்ணல, மாயா பண்ணாங்க நான் பண்ணலனாங்க, இன்றைக்கி பண்ணவே இல்லைன்றாங்க. என்னத்தை சொல்கிறது அப்படின்றது எனக்கு தெரியல. கடைசி வரையும் பூர்ணிமா வந்து அவங்க பண்ண தப்பை புரிஞ்சிக்கலன்னா கடைசி வரையும் அதை மாற்றிக்க முடியாது. இதே டைமென்ஷனில் ட்ராவல் ஆனாங்கன்னா மறந்துருக்க மக்களை கூட ஏம்பா நான் இது பண்ணப்பா நான் பண்ணேன் அப்படின்றதே மக்களுக்கே வந்து போட்டு காமிச்சிருவாங்க போல. அந்த மாதிரி விஷயத்தை தான் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் கமல் சார் வீக்கெண்ட் எபிசோடில் பேசுறது கூட என்கிட்ட ஒரு மாதிரி இருக்கு. உங்ககிட்ட நல்லா பேசுகிறார், என்கிட்ட ஒரு மாதிரி பேசுகிறார். குறிப்பாக அந்த அடைப்பு வச்சு என்னை ஓட்டின விதெல்லாம் எனக்கு ரொம்ப கடுப்பாயிடுச்சு. ஸோ சேவ் பண்ணது கூட என்னால் என்ஜாய் பண்ண முடியல, சந்தோஷமாக இருக்க முடியல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே மாயா சொல்லிடுறாங்க, ஏங்க உங்களை பிடிச்சிருக்குன்றதாங்க சொல்லி சேவ் பண்ணியிருக்காரு, அந்த மாதிரி கேட்டகிரி தான், நீங்கள் சந்தோஷமாக இருங்க. எனக்கும் கமல் சார் வந்து அந்த அளவுக்குலாம் இது கொடுக்கல, உங்களையும் வச்சு செய்கிறார் என்னையும் வச்சு செய்கிறார், அந்த மாதிரி தான் செஞ்சுட்டு இருக்காரே தவிர நீங்கள் வந்து எனக்கு ஏதோ இது கொடுக்குறாருலாம் நினச்சிடாதீங்க, அப்பெல்லாம் கிடையாது, ரெண்டு பேரும் வச்சு செஞ்சுட்டு இருக்கார் அப்படின்ற மாதிரி மாற்றி பேசிக்கிறாங்க. எப்பா உங்கள் ரெண்டு பேருக்கு நல்லா தான் பண்ணுறாரு, எங்களுக்கு தான் ஆடியன்ஸாக பார்க்குற எங்களுக்கு தான் ரொம்ப வருத்தமாக இருக்குது, கமல் சார் பார்ஷியாலிட்டி பார்க்குறாருன்னு எங்களுக்கே ஃபீல் ஆகுது. இன்னும் நல்லா தரமான சமூகம் செஞ்சுருந்தீங்கன்னா இவ்வளோ டைலாக்லாம் நீங்கள் பேச மாட்டீங்க, அந்த அளவுக்கு பேசுறதுக்கு காரணமே கமல் சாருன்னு நான் சொல்லுவேன் மக்களே அப்படின்ற மாதிரி என்னோட கருத்து மக்களே. இது ஒரு பக்கம். அடுத்தது மாயா சொல்கிறாங்க, இதுக்கப்புறம் நம்ம கேமோட பேட்டர்னை இதுவாகணும், நம்ம 7 வாரமாக வில்லனாக இருக்கோம், அவங்க 7 வாரமாக ஹீரோவாக இருக்காங்கன்னு வச்சுப்போம். ஸோ இப்போ வந்து நம்ம வேறு லெவலாக கேம் விளையாடி அதை சேஞ்ச் பண்ணி ட்ரை பண்ணிட்டு நம்ம கேம் இம்ப்ரூவ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். அப்போ தான் நமக்கு ஒரு சக்ஸஸ் வேல்யூ கிடைக்கும், அடுத்து மாற்றிட்டே போவோம். ஸோ இதுக்கப்புறம் பேட்டர்ன் சேஞ்ச் கம்ப்ளீட்டாக ஷிஃப்ட் பண்ணி வேறு லெவலாக எடுத்துகிட்டு போகலாம். ஸோ எப்போயுமே பாருங்கள், ஒரு வில்லனாக இருந்து ஹீரோவாக மாறினா கெத்தாக இருக்கும், அந்த பேட்டர்னை பிடிக்கலான்னு மாயா ட்ரை பண்ணுறாங்க. போகிற போக்க பார்த்தா விஜய் டிவி ஃபைனல் வரையும் எடுத்துகிட்டு வந்து கப்பை கொடுத்துருவாங்களோ அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. இவங்க பேசுறதுலாம் அப்படி தான் இருக்குது, அதுக்கேற்ற மாதிரி நடந்துருமோ அப்படின்ற ஒரு பயமும் இருக்குது. இன்னொரு பக்கம் பூர்ணிமா என்னை பொறுத்த வரையும் மாயாக்காத அந்த சான்ஸ் இருக்குது, ஆனால் பூர்ணிமாக்கு அந்த வாய்ப்பு கூட கிடையாதுன்னு நினைக்கிறேன். கடைசி வரையும் அவங்க பண்ணது ஜஸ்டிஃபிகேஷன் பண்ணிட்டு நியாயப்படுத்திக்கிட்டு தான் இருக்காங்களே தவிர நான் பண்ணது தப்பு, இது தப்புன்றது உணர்ற வரையும் ஒன்றுமே பண்ண முடியாது. அப்படி தான் அவங்க இருக்க போகிறாங்கன்றது தெரியுது. உங்களோட கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கைஸ்.